ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்காததால் தாயை மகள் தூக்கி சென்ற சம்பவம் தொடர்பாக சுகாதார இணை ஆணையர் அம்பிகா நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம். சதாசிவம் வணக்கம். தற்பொழுது ஸ்ட்ரெச்சர் வழங்காத காரணத்தினால் அரசு மருத்துவமனையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. இது தொடர்பாக தற்பொழுது சுகாதார இணை ஆணையர் அம்பிகா நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இதற்கு முன்னதாக பார்த்தோம்னால் இந்த சம்பவத்தின் பின்னணியை பார்த்தோம்னால் ஈரோடு பெரிய வளர்ச்சி பகுதியைச் சேர்ந்த 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி வேலை நிமித்தமாக கடந்த 27ஆம் தேதி சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் ஒன்று அவர் மீது மோதியதில் இதில் மூதாட்டிக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மூதாட்டியை மீட்ட அவரது மகள் வளர்மதி என்பவர் ஆட்டோ மூலம் நேற்று முன்தினம் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளார். அப்போது மூதாட்டியை கண்ட மருத்துவர்கள் மற்றும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்லுமாறு இதை தெரிவித்துள்ளனர். இதற்காக மூதாட்டியை அழைத்து செல்வதற்காக ஸ்ட்ரெச்சர் மற்றும் வீல் சேர் தருமாறு கேட்டபோது பணியாளர்கள் அவர்களை அலக்களித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வலியால் துடித்துக் கொண்டிருந்த மூதாட்டியை நிலைமையின் தருணத்தை உணர்ந்து அவரது மகள் சொர்ணம் தனியாக தூக்கி கொண்டு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி கடந்த 2 தினங்களாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் செய்தி வெளியானது. இது குறித்து ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் காலில் அடிப்பட்ட தாயை மகள் தூக்கி கொண்ட சம்பவம் குறித்து சுகாதார இணை இயக்குனர் அம்பிகாவிடம் விளக்கம் நேற்று தினம் கேட்கப்பட்டது. அப்போது அரசு மருத்துவமனையில் உரிய விசாரணை நடத்தப் போவதாகவும் இது குறித்து விளக்கம் அளிக்கவும் சூப்பரண்ட் மற்றும் RMO ஆகிய இருவருக்கும் மெமோ வழங்கப்பட்டுள்ளதாக தந்தி தொலைக்காட்சிக்கு அவர் தெரிவித்த நிலையில் இன்று ஈரோடு அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அம்பிகா சண்முகம் காலை அரசு மருத்துவமனையில் உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வீல் சேர் போன்றவை குறித்து சோதனை நடத்தினார். இதன் பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் உரிய விசாரணை நடத்தப்படும். பின்னர் இது குறித்த தகவல்கள் முழுமையாக செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.